ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் இடையே நடக்க போகிற ஐபிஎல்லோட 42வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆர்சிபிக்கும் இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம், ஆர்ஆருக்கும் இந்த மேட்ச் முக்கியம். எந்த டீமுக்கு ரொம்ப முக்கியம்னா ஆர்ஆருக்கு தான். ஏன்னா இந்த மேட்ச் வந்து அவங்க வின் பண்ணால் மட்டும்தான் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேட்சஸ் வின் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டில் அலைவாக இருக்க முடியும். ரொம்ப முக்கியமான மேட்ச்சு. ரெண்டு டீமோட ஸ்ட்ரென்த் வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம். ஆர்சிபி ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தில் சூப்பராக இருக்காங்க. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் கூட ஒன் சைடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச் வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க இன் ஜெய்ப்பூரில். இப்போ ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்ட். இந்த சீசனில் ஆர்சிபி ஹோமில் வின் பண்ணலை, ரொம்ப ஒஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த மேட்ச்சில் அது மாறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. ஆர்ஆர் டீமில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. சந்தீப் சர்மாவுக்கு அந்த லாஸ்ட் ஓவர் கொடுக்கறதா இருக்கட்டும், அட் த சேம் டைம் ஃபீல்டிங் மிஸ்டேக்காக இருக்கட்டும். டிசிக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் கையில் இருந்த மேட்சை விட்டாங்க. எல்எஸ்ஜிக்கான மேட்ச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கையில் இருந்த மேட்சை அப்படியே தூக்கி எல்எஸ்ஜி கையில் கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஆர்ஆர் டீமில். ஸோ ஓரளவுக்கு கிளியராக இல்லை. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளியராக இல்லை. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு 2-3 மேட்ச் ஆடினார், மறுபடியும் இன்ஜுரி அப்படின்ட்டு போயிட்டார். ஸோ அந்த ரீசனுக்காக ஸ்லைட்லி ஆர்சிபி வின் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் 24th April ஈவினிங் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸில் வந்து கேப்டன் கேப்டன் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம லிங்க்கை மட்டும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் போய் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ண வேண்டாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிராண்ட் லீக் எப்படி வின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எப்படி டீம் கிரியேட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஐடியாஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கிரவுண்டு எந்த மாதிரி ரீசெண்ட் டேஸில் பிஹேவ் பண்ணியிருக்கு, சிம்பிளாக ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஏன்னா 195 போட்டிகள் வந்து டொமஸ்டிக்கில் நடந்திருக்கு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில். ஸோ அதனால் நம்ம எல்லா மேட்சஸும் கவர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஓவரால் வந்து சேஸுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. 180+ வந்து நம்ம சாலிடாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சீசன் பெருசாக ரன்ஸ் வரல, 160 170 தான் வந்திருக்கு. பட் நம்ம 180 எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 7 மேட்ச்சில் பேஸ்க்கு 62, ஸ்பின்னுக்கு 20 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஹை ஸ்கோர் எஸ்ஆர்ஹெச், லோ ஸ்கோர் இந்த கிரவுண்டில் ஆர்சிபி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்ட் மேட்சஸில் இந்த மேட்ச் வந்து ரெயினால் அஃபெக்ட் ஆன மேட்சஸ். இந்த மேட்சை பெருசாக நம்ம ஸ்டாட்ஸ் வந்து கால்குலேட் பண்ண முடியாது. பவர் பிளேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் 3 to 4 overs தான் வச்சுருந்தாங்க. ஸோ செகண்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் டிசி வந்து சேஸ் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக போச்சு, பட் கம்மியான ரன்ஸ் தான் வந்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஓவரால் நம்ம பார்க்கல இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸில் 31 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலருக்கு கிடச்சிருக்கு. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 16, செகண்ட் இன்னிங்ஸ் 15 சொல்லி ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸ்பின்னர்ஸில் மொத்தம் 13 விக்கெட்ஸ், ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. பட் செகண்ட் இன்னிங்ஸில் 2 விக்கெட் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்லைட்லி அதிக அட்வான்டேஜ் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சரி, ஓகே. இப்போ லாஸ்ட்டு 7 கேம்ஸ் எந்த டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு இந்த கிரவுண்டில் சப்போர்ட் வந்துருக்குன்னா, ஹை பேஸ்க்கு வெறும் 16 விக்கெட்ஸ் தான் கிடச்சிருக்கு. மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் லைக் புவனேஸ்வர் குமார் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய சந்தீப் சர்மாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பவுலர்ஸ்க்குலாம் வந்து 23 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. பார்ட் டைமர்ஸ்க்கு 2 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 21, ஓவரால் 62 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் 8, லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் வந்து 5 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 6, ஆஃப் பிரேக் வந்து 1 விக்கெட், ஓவரால் 20 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு. ரொமாரியோ ஷெப்பர்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஆர்சிபி சைடு ஒரு நல்ல ஜிஎல் பிக்காக இருப்பாருங்கிறது நமக்கு தெரிய வருது. ஹெட் பொறுத்த வரைக்கும் 32 முறை மோதிருக்காங்க. ஆர்சிபி 16 முறையும், ஆர்ஆர் 14 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. 2 முறை நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி முடிஞ்சிருக்கு. ஆர்ஆரோட ரீசன்ட் ஃபார்ம் உங்களுக்கு பார்த்தாலே தெரிய வரும். இப்போ ஆர்சிபியோட ஒரு பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் சால்ட், விராட் கோலி ஓப்பன் பண்ணுறாங்க. தேவ்தத் படிக்கல், ரஜத் பட்டிதார், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குருணல் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், சுயாஷ் சர்மா, ஜாஸ் ஆசலு, டாண்டி எஸ்தே. இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட ஒரு பிளேயிங் லெவனாக இருக்குது. சிம்பிளாக இதை வச்சே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமை ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் ஸ்டாட்ஸ் வைஸாக நிறைய பேர் கேட்பீங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம கீழே ஃபுல்லாக போயிட்டு ரிட்டன் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பர்சன்டேஜ் அனாலிசிஸ் வந்து நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். இப்போ இந்த பர்டிகுலர் டீமில் 4 overs கோட்டா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஹசில்வுட், 2வது சுயாஷ் சர்மா, 3வது புவனேஸ்வர் குமார். இந்த 3 பவுலர்ஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய 8 overs 1 2 3. ஸோ இந்த 3 பவுலர்ஸும் பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட்
91% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது கூட கம்பேர் பண்ணல. சிம்பிள், நம்ம எல்லா வீடியோவில் சொல்கிறது தான். ரெண்டாவது பேட்டிங் கன்சிடர் பண்ணிக்கலாம். அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் 2 மேட்ச் ப்ளே பண்ணி ஃபஸ்ட் பேட்டிங்கில் 10, செகண்ட் பேட்டிங்கில் 65 அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 இன்னிங்ஸுமே அவுட் ஆயிருக்காரு. சேஸில் சிவிசி மாதிரி ட்ரை பண்ணலாம். இந்த கிரவுண்டு கொஞ்சம் ஸ்லோ விக்கெட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிங்கன்னா இவர் இன்னன் அவுட்டை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இனிஷியலாக இவருக்கு வீக்னஸ் இருக்கான்னு கேட்டால் ஆர்ஆர் போலிங் யூனிட்டில் இல்லை. மகேஷ் தீக்ஷனாக்கு நியூ பாலில் ஒரு ஸ்பெல் கொடுத்தாங்கன்னா வேணால் இருக்குன்னு சொல்லலாம். பட் ரைட் ஹேண்டர்ஸ் தான் ஆட போகிறாங்க விராட் கோலி, ஃபில் சால்ட்டு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி அது பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து விராட் கோலி லாஸ்ட்டு மேட்ச்சில் நாட் அவுட்டு. ஸோ கன்சிஸ்டன்சி ஆடி இருக்கார். 62 நாட் அவுட்டு அகெயின்ஸ்ட் ஆர்ஆர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரன், அது வந்து கம்மியான ஓஸ் மேட்ச்சு, ஃபால் ஷாட் ஆடிட்டார். அதுக்கடுத்து 73 ரன் அகெயின்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டீமுக்கு அகேன்ஸ்டாக பார்த்திங்க அப்படின்னா அடிச்சுட்டு வந்திருந்தார். சேஸில் பார்த்திங்க அப்படின்னா குவாலிட்டி ஆடிந்தார். அது வந்து ஒன் சைட் கேம், பஞ்சாப் அகேன்ஸ்டான மேட்ச் முலன்பூரில். ஸோ போத் இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். சேஸில் விசி மறுபடியும் போது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த சீசனில் இது வரைக்கும் விராட் கோலி இந்த ஹோம் கிரவுண்டில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. படிக்கல் பொறுத்த வரைக்கும் 53% பிக் பண்ணியிருக்காங்க. சேஸில் நல்ல நம்பர்ஸ் இருந்திருக்கு. குறிப்பாக ஹெட்டுகட்டில் 65 ரன் கிட்ட ரெண்டாவது பேட்டிங் ஆவரேஜ் வச்சுருக்காரு. ஃபஸ்ட் பேட்டிங் எப்போவுமே இவர் நல்லா ஆடுவார். பட் சேஸில் இன்னும் கொஞ்சம் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ரஜத் பட்டிதார் பொறுத்த வரைக்கும் ஹெட்ரேட்டில் 36, வெனியில் 21. ஃபஸ்ட்டு பேட்டிங் ரஜத் பட்டிதாருக்கு அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆர்சிபியில் டாப் 4 பிளேயர்ஸுமே ஓரளவுக்கு ஹை பர்சன்டேஜில் தான் இருக்காங்க அந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு. அண்ட் ஜிதேஷ் சர்மா 40 ரன் கிட்ட ஹெட்ரேட்டில் ஆவரேஜ் வச்சிருக்காரு. டாப் ஆர்டர்ஸில் ஸ்லைட்லி யாராவது இன்னும் நோட்டாக பிக் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபில் சால்ட்டு ஸ்கிப் பண்ணுறீங்க விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் அப்படின்னா நீங்கள் ஜிதேஷ் பிக் பண்ணிக்கலாம் பேட்டிங் ஃபஸ்ட்டில். இன்கேஸ் செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா உங்களுக்கு ஃபில் சால்ட்டு பெஸ்ட்டு பிக்காக தெரிய வராரு. டிம் டேவிட் இந்த கிரவுண்டில் நடந்த மேட்சஸில் ட்ரீம் டீம் வந்திருக்காரு. 37-50 சொல்லி நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. இவர் பேட்டிங்கில் வந்தாலே ட்ரீம் டீம் வராரு. மற்ற சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேட்டிங் வரல அப்படின்னா ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிபி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஃபஸ்ட்டு பேட்டிங் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஸில் தான் எப்போவுமே நல்லா ஆடுவார். பட் இருந்தாலும் சேஸில் இவருக்கு பேட்டிங்கே வர்றதில்லை அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா. ஆர்சிபி டாப் ஆர்ஸ் குவாலிட்டியாக இருக்க ரீசனுக்காக ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. குருணால் பாண்டியா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணையில் ஒரு சூப்பர் பிக்காக இருப்பார். அகெயின்ஸ்ட் ஆர்ஆர் ஓரளவுக்கு டீசென்ட் போலிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு. ரிவர்ஸ் பிக்சர்ஸில் லாஸ்ட் கேமில் விக்கெட்லெஸ்ஸாக போயிருந்தார். வெறும் 18 ரன் பேட்டிங்கில் ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. இதுதான் அதுக்கு முந்தின மேட்ச்சு. ஸோ ஒரு விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா ரிவர்ஸ் பிக்சர்ஸில் எடுத்திருக்காரு. லாஸ்ட் கேம் நல்லா போல் பண்ணியிருந்தார் அகெயின்ஸ்ட் பஞ்சாப். அது வந்து ஒரு டே கேம். ஒரு மேட்ச் டேர்னிங் விக்கெட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா பிரியான்ஸ் ஆர்யாவோட விக்கெட்டாக இருக்கட்டும். மிடில் பார்த்திங்க அப்படின்னா பிரப்சிம்ரன் கரெக்டாக 7th ஓவர் ஃபஸ்ட்டு பாலே பிரப்சிம்ரன் விக்கெட் எடுத்திருந்தார். குவாலிட்டியான போலிங் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருந்தார். ஸோ இந்த ட்ராக் இவருக்கு யூஸ் ஆகுமானா ஃபஸ்ட்டு போலிங் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அடுத்ததாக ரொமேரியோ ஷெப்பர்ட் ஃபஸ்ட்டாக போல் பண்ணி செகண்டாக பேட் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். அஸ் அ பிளேயராக மட்டுமே. டெத்தில் போல் பண்ணுறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமாரை 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு போலிங் பண்ணும்போது அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஹெட்டுகட்டில் ரெண்டாவது போலிங் நல்ல நம்பர்ஸ் இருந்தாலும் வெளியில் ஃபஸ்ட்டு போலிங் நல்ல நம்பர்ஸ் இருக்குது. ரீசெண்டாக லாஸ்ட் மேட்ச் மட்டும்தான் விக்கெட் எடுக்கல. முன்னாடி ஃபுல்லாக கன்சிஸ்டன்சி எடுத்துகிட்டு இருக்காரு. 45% குறைஞ்சிருக்காரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுயா சர்மா லாஸ்ட் மேட்ச் அகெயின்ஸ்ட் பஞ்சாப் குவாலிட்டியான கூகுளிஸ் நிறைய போல் பண்ணியிருந்தார். ஒரே ஓவரில் 2 விக்கெட், ஒரு லெக் பிரேக்கில் ஒரு விக்கெட், கிட்டத்தட்ட ஜாஸ் இங்கிலீஷை வந்து போல்டு எடுத்திருந்தார். அண்ட் ஸ்டோயினிஸ்க்கு ஒரு கூகுளியில் ஒரு போல்டு. ஸோ கிட்டத்தட்ட 2 விக்கெட் கிட்ட பார்த்திங்க அப்படின்னா போல்டே எடுத்திருந்தார். ஸோ 2 இன்னிங்ஸுமே இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாமான்னா ரிஸ்க்கு ஃபஸ்ட்டு போலிங் ரேராக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராக்குக்கு ஒரு அடாப்ட் ஆகி ஆடக்கூடிய ஒரு பிளேயராக இருப்பார். 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு போலிங்கில் அதிக ப்ரியாரிட்டி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எஸ்தேயால் என்ன கேட்டிங்கன்னா ஸ்கிப் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இன்கேஸ் ரேராக பிக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 2வது போலிங்கில் நீங்கள் இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபில் சால்ட்டை குமார் கார்த்திகேயன்லேருந்து எல்லாருமே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. ரஜத் பட்டிதாரை தேஷ்பாண்டே ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காரு. விராட் கோலியை சந்தீப் சர்மா கிட்டத்தட்ட ஒரு இந்த சீசனில் மட்டும் ஓரளவு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்சும் கேட்ச் ட்ராப் சந்தீப் சர்மாவுக்கு. ஸோ 8 முறை பார்த்திங்க அப்படின்னா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தேவ்தத் படிக்கல் பொறுத்த வரைக்கும் எல்லா பிளேயர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. பெரிய வீக்னஸ் எதுவும் பார்க்க முடியலை. டிம் டேவிட்டை தேஷ்பாண்டே 2 முறை, மற்றபடி ஜிதேஷ்க்கு வீக்னஸ் இல்லை. குருணால் பாண்டியாவுக்கும் பெரிய வீக்னஸ் பார்க்க முடியல. சரி, ஓகே. இப்போ ஆர்சிபி டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை ஃபுல்லாக வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜ் பிக்ஸில் ஜோஸ் ஹேசல்வுட் மட்டுமே, போலர்ஸில்
ஹை பர்சன்டேஜில் இருக்கார். மொத்தமாக 5 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் இந்த மேட்ச்சுக்கு யார்ட்டெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா இன்னிங்ஸ் வைஸாக. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஃபில் சால்ட்டு, ரெண்டாவது போலிங்னா வந்துட்டு ஜாஸ் ஹேசல்வுட். இந்த 2 பிளேயர்ஸை வந்து நீங்கள் ரொட்டேஷனில் போய்க்கலாம். ஆஸ் யூஸ்வல் சேஸ்னால் பட்டிதாரை கூட ஒரு 50-50 ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் கேமில் சேஸில் அவர் ட்ரீம் டீம்லேயே வரலை, அவசரப்பட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டார் ஷார்ட் ஆடி. ஸோ அதான் இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நம்பிக்கையான பிக்ஸில் இந்த 2 பிளேயர்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தெரிய வராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் யார் ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், இந்த 2 பிளேயர்ஸ்க்கு அதிக ப்ரியாரிட்டி. அண்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கு. லாஸ்ட்டாக புவனேஸ்வர் குமார். இந்த 4 பிளேயர்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது லோ பர்சன்டேஜில் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் உங்களுக்கு ஃபஸ்ட்டு போலிங்கில் நான் ஒரு ரிஸ்கியான விசியாக மென்ஷன் பண்ணுவேன். விராட் கோலி சேஸில் ஒரு சூப்பரான கேப்டன் வைஸ் கேப்டனாக மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் தேவ்தத் படிக்கிற நீங்கள் ரிஸ்கியான ஒரு விசியாக கூட இந்த மேட்ச்சுக்கு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இந்த 3 பிளேயர்ஸ்க்குள்ளே ஆர்சிபி டீம் சைடு நீங்கள் சிவிசி போகிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போது ஆர்ஆர் டீம் பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரிவியூ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், வைபவ் சூரியவன்ஷி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க. நிதிஷ் ராணா, ரியான் பராக், துருவ் ஜுரல் அண்ட் ஷிம்ரன் ஹெட்மயர், சுபம் துபே, வனிது அசரங்கா, ஜோஃப்ரா ஆர்ச்சர், தஷ்பண்டே, தீக்ஷனா, சந்தீப் சர்மா. இது வந்து ஆர்ஆரோட பிளேயிங் 11. ஸோ டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ். ஆப்போனன்ட்ஸில் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கு யாருமே இல்லை. இன்கேஸ் ரேராக லிவிங்ஸ்டனை ரிஸ்க் எடுத்து உள்ளே கொண்டு வராங்களா, ஏன்னா பேட்டிங் சொதப்பிட்டு இருக்காரு. ஷெப்பர்ட் கூட விக்கெட் எடுத்துகிட்டு போயிடுவார் போல இருக்குது. அவர் லிவிங்ஸ்டனால் பேட்டிங்லேயும் பர்ஃபார்ம் பண்ண முடியல, பவுலிங்லையும் விக்கெட் எடுக்க முடியல. ஸோ பார்க்கலாம் அந்த அளவுக்கு கொண்டு வராங்க அப்படின்ட்டு. இன்கேஸ் டிம் டேவிட் ஆஸ்பின் போல் பண்ணுவார், பட் அந்தளவுக்கு ஹை ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கிற ரீசனுக்காக லெஃப்ட் ஹேண்டர்ஸை விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலர்ஸை ஆர்சிபியில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அதில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியது புவனேஸ்வர் குமார் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஃபுல் 4 ஓவர்ஸ் ஆர்ஆர் டீம் சைடு 1, 2, 3, 4, 5 இந்த 5 பவுலர்ஸும் அவங்களோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டாக முடிப்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜ் அனாலிசிஸில் ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 93%, ஹெட்வெட் 28, வென்யூ 47. ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்ல நம்பர்ஸ் வந்து இருந்திருக்கு. ரீசெண்டாக செம்ம ஃபார்மில் இருக்கார். 67, 75, 51, 72ன்னு சொல்லி நம்பர்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்திருக்கு. ஜெய்ஸ்வாலோட ஃபார்மும் சூப்பராக இருந்திருக்கு. அதுக்கு நம்ம 2 இன்னிங்ஸுமே வந்து சிவிசி கன்சிடர் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து இவர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது. வைபவ் சூரியவன்ஷி மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃப்ளாப் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இவர் இந்த அளவுக்கு ரன்ஸ் ஆடியிருக்கார், கன்சிஸ்டன்சியாக டபுள் டிஜிட்டில் ஆடியிருக்காரு. அண்ட் ஷார்ட் பால் வீக்னஸ் இருக்குது. குறிப்பாக ஜாஸ் ஹேசல்வுட்டோட அந்த ஆவேஷ்கான், ஷர்துல் தாக்கூரை நியூ பாலில் ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது வேறு, ஜாஸ் ஹேசல்வுட் அண்ட் புவனேஸ்வர் குமாரை நியூ பாலில் ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாரு வைபவ் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஷார்ட் பால் லாஸ்ட் மேட்ச்சே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய பால் வந்து ஏரில் ஆடி இருந்தார். ஃபீல்டர்ஸ் இல்லாத ரீசனுக்காக அவர் சேஃபாக தப்பிச்சு ஒரு 47 ரன் கிட்ட 34 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா வைபவ் வந்து நல்ல பிக்காக இருப்பார். ஆஸ் அ பிளேயராக மட்டும் பிக் பண்ணிக்கலாம். பட் செகண்ட் பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா நிறைய லென்த் அடிக்கக்கூடிய போலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதில் மாட்டுவாருங்கிற எதிர்பார்ப்பு நிறையவே இருக்குது. நிதிஷ் ராணா அகெயின்ஸ்ட் ஆர்சிபி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கலாம். போத் இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். குறிப்பாக சேஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து 27% பிக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரியான் பராக் ஹெட் நம்பர்ஸ், வென்யூ நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் போராக தான் இருந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இவர் ஃபார்ம் அவுட்டில் இருக்கிற டைம்லேயே ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா ஆடி இருந்தார். ஸோ அந்த வகையில் பார்க்கல ஃபஸ்ட் பேட்டிங் நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல டச்சில் இருந்தார். 39 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தார். பவுல் பண்ண மாட்டார். ஸோ பவுலிங் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்க ரீசனுக்காக பவுல் பண்ண மாட்டார். முடிஞ்ச அளவுக்கு அஸ் அ பிளேயரை பிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் பேட்டிங் நான் மட்டும் ரேராக வீசி யோசிக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜித்தேஷ் சர்மா ஒரு டிஃபரன்ஷியல் ட்ரம்ப்பாக இருப்பார் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு. 45%க்கு க்ளவ் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேனாக இருக்கார். ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ஹை ப்ரியாரிட்டி இவர்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்ல நம்பர்ஸ் வந்து வச்சுருக்காரு. ஷிம்ரன் ஹெட்மயர் சேஸில் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது அவரோட நம்பர்ஸ் வந்து எப்போவுமே சூப்பராக இருக்கும். பட் அதுக்குன்னு எல்லா மேட்சும் 30-40 ரன்ஸ் அடிப்பாராங்கிறது கொஸ்டின் மார்க்கு. இனிஷியலாக கொஞ்சம் விக்கெட்ஸ் போகுது, ஒரு 8th 9th ஓவர் இல்லை 10th ஓவருக்கு அப்புறம் வராரு அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50+, 70+ ஆடுறதுக்கான பாசிபிள் இருக்குது. சேஸில் ஒரு டவுன் தி ஆர்டர் லாஸ்ட் 3 ஓவரில் வராரு அப்படின்னா இவர்கிட்ட நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குறிப்பாக லாஸ்ட் மேட்ச்சில்
அகெயின்ஸ்ட் பஞ்சாப் புவனேஸ்வர் குமார் அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட் வந்து செமையாக யார்கர்ஸ் வந்து டெத்தில் நெயில் பண்ணாங்க. ஸோ டெத்தில் யாராலையுமே பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாப் பேட்ஸ்மேன்ஸால் ஆடவே முடியலை. அந்த இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் வந்து ஜாஸ் ஹேசல்வுட் பாலை யான்சன் 6 அடிச்சிருந்தார். பட் அது அவரோட ஹைட்டை யூஸ் பண்ணி அடித்தது, லோ ஃபுல் டாஸை அது அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். மார்க்கோ யான்சன் பார்த்திங்க அப்படின்னா லாங் லீவ் வச்சிருக்க ரீசனுக்காக அந்த பாலை ஈஸியாக ஸ்ட்ரைட்டில் வந்து 6 வந்து கிளியர் பண்ணியிருந்தார். சுபம் துபே இவரெல்லாம் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனு. ஸோ டவுன் தி ஆர்டர் இறக்கி விட்டு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் வனிந்து அசரங்கா ஆர்சிபிக்காக நிறைய மேட்சஸ் இந்த கிரவுண்டில் ப்ளே பண்ணியிருக்காரு. 4 மேட்ச் ஆடி 4 விக்கெட். அதில் ஃபஸ்ட்டு போலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஸோ இந்த மேட்சுக்கு ஆர்சிபி டீமில் லெக் ஸ்பின்னர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. பாஸ்ட் ஒரு 2-3 மேட்சஸ் தான், குறிப்பாக யுஸ்வேந்திர சகலுக்கு அகேன்ஸ்டாகவே இதே கிரவுண்டில் பஞ்சாப்க்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா 2 விக்கெட் வந்து விட்டுருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இவருக்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். 61% இருக்காது. 2 இன்னிங்ஸுமே கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கார். ஸோ ஹெட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டு. குறிப்பாக ஆர்சிபி கிரவுண்டில் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி அது வந்து மும்பைக்காக ப்ளே பண்ண மேட்ச்சு ரொம்பவே ஒஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஜுரிக்கு அப்புறம் கம்பேக் கொடுத்த மேட்ச். விராட் கோலி ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா பவுண்டரிஸ் ஆடிருந்தார். இப்போ ரீசெண்ட் நல்ல டச்சில் இருக்கார். ஃபஸ்ட்டு போலிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மகேஷ் தீக்ஷனா. ஸோ தீக்ஷனாவும் ஆர்சிபியோட ஹோம் கிரவுண்டில் டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் வச்சிருக்காரு 2வது போலிங்கில். ஸோ 14% இருக்காரு. 2வது போலிங் வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். துஷார் தேஷ்பண்டே ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் தான். பட் வென்யூ நம்பர்ஸ் வந்து சூப்பராக இருந்திருக்கு. ஒரு மேட்ச் ஆடி 3 விக்கெட் எடுத்திருக்காரு. மோஸ்ட் ப்ராபப்ளி இவர் இந்த மேட்ச்சுக்கு 11ல் ஆடுவாராங்கிறதே கொஸ்டின் மார்க் தான். ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா இவராக இருக்கட்டும் சந்தீப் சர்மாவாக இருக்கட்டும் போர் போலிங் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் தேஷ்பண்டே ரேராக செகண்ட் போலிங்லையும் சந்தீப் வந்து ஃபஸ்ட்டு போலிங்லையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் சந்தீப்போட ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏன்ட்ட கேட்டிங்கன்னா கம்மி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு 3 ஓவர்ஸ் வந்து குவாலிட்டியாக போல் பண்ணுறாரு. நியூ பால் நல்லா தான் போல் பண்ணுறாரு. அந்த லாஸ்ட் ஓவரை மட்டும் இவர்கிட்ட அவாய்ட், லாஸ்ட் ஓவர் ப்ரெஷர் வந்து அவரால் தாங்க முடியலை. செகண்ட் இன்னிங்ஸ் இதுவே பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 20 ரன் டிஃபெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பேட்ஸ்மேன்ஸ் ரொம்பவே ப்ரெஷராக இருக்கும். அந்த டைமில் நல்லா யார்கர்ஸ் வந்து நெயில் பண்ணுறாரு. பட் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கிற சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேக் ஆகுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு போலிங்கில் டெத்தில் கொடுக்கல அப்படின்னா செம பிக்காக இருப்பார். 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு போலிங்கில். ஸோ இப்போ பெஞ்ச் பிளேஸ்லேருந்து யாராவது உள்ளே ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் கிடையாது. சஞ்சு வந்துட்டு பெங்களூருக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணலை. அவருக்கு இன்ஜுரி இருக்க ரீசனுக்காக அவர் பார்த்திங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பிளேயர்ஸ் பேட்டில் ஹசல்வுட் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. எஸ்தயால் 2 முறை அவுட் எடுத்திருக்காரு. நிதிஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் லுங்கி 1 முறை. வைபோக்கு பேட்டில் எதுவும் இல்லை. ரியான் பராக எஸ்தயால் வந்து 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா துருவ் ஜுரலுக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் இல்லை. ஹெட்மேர புவனேஸ்வர் 3 முறை. மற்றபடி யாரும் விக்கெட்ஸ் எடுத்தது கிடையாது. இப்போது ஆர்ஆர் டீமில் இருக்கக்கூடிய ஹை பர்சன்டேஜில் யார் ஸ்கிப் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் வந்து ஹை பர்சன்டேஜில் இருக்கார். ரியான் பராக் இருக்கார். அண்ட் வனிந்து அசரங்கா 61%. அவ்வளோதான். ஜோஃப்ரா ஆர்ச்சர் இந்த 4 பிளேஸ் மட்டும் தான் ஹை பர்சன்டேஜ் இருக்காங்க. இதில் அதிக ரிஸ்க் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு நீங்கள் யார்கிட்ட ட்ரை பண்ணலாம் 4 பிளேஸுமே பிக் பண்ணிக்கலாம். பட் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்லைட்லி ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லோ பர்சன்டேஜில் உங்களுக்கு தீக்ஷனா, துருவ் ஜுரல், நிதிஷ் ராணா இது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஸ்க்காக போனீங்கன்னா சந்தீப் சர்மா. இந்த 4 பிளேஸும் உங்களுக்கு ஒரு கோல்டன் பிக் அந்த மேட்ச்க்கு இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா யார்ட்லாம் ட்ரை பண்ணலாம்னா ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் பேட்டிங்கில், ரியான் பராகும் நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் வந்து விசிஆர் கேப்டன் பிக் பண்ணிக்கலாம். வனிந்து அசரங்கா 2 இன்னிங்ஸுமே ஒரு ரிஸ்கியான விசி அந்த மேட்ச்க்கு தெரிய வராது. ஸோ மற்றபடி யார்ட்டையும் ட்ரை பண்ண வேண்டாம். இப்போ நாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் சால்ட் வந்து பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ரஜத் பட்டிதார், சூரியவன்ஷி. ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரியான் பராக், குருணால் பாண்டியா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வனிந்து அசரங்கா நம்ம வந்து பிக் பண்ணியிருக்கோம். போலர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சர், ஹசல்வுட், புவனேஸ்வர் குமார் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். கேப்டன் பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, வைஸ் கேப்டன் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற மாதிரி சேஃபாக தான் போயிருக்கோம். ஆஃப்டர் லைனப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ டீம்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. கிராண்ட் லீக் ரிலேட்டடாக ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இன்னொரு நல்ல வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து சந்திக்கிறேன். Thank you, friends.